துணை முதல்வராக பதவி. கருணாநிதி பாணியில் பதில் சொன்ன உதயநிதி. தமிழ் திரையுலகில் முதலில் தயாரிப்பாளராகவும் பின்னர் பிரபல நடிகராகவும் வலம் வந்தவர் உதயநிதி ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைவிற்கு பிறகு திமுகவில் தீவிரமாக இயங்க ஆரம்பித்த உதயநிதி 2019 மக்களவைத் தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி என 40 தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொண்டார். அத்தேர்தலில் திமுக கூட்டணி 39 இடங்களை கைப்பற்றியது. இதன் பலனாக அடுத்த சில மாதங்களில் உதயநிதிக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு தேடி வந்தது. இதேபோல 2021 சட்டமன்ற தேர்தலிலும் பம்பரமாக சுழன்று பணியாற்றினார். ஒரு செங்கல்லை காட்டி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை விமர்சித்த அவரது பரப்புரைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. தேர்தலில் தனது தாத்தா நின்று வெற்றி பெற்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நின்று முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் உதயநிதி. அதனைத் தொடர்ந்து 2022 டிசம்பர் மாதம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதனை அடுத்து அரசு மற்றும் இளைஞரணி தொடர்பான விஷயங்களில் தீவிரமாகவும் பிஸியாகவும் செயல்பட்டு வருகிறார். அத்துடன் சமீப காலங்களில் புத்தக கண்காட்சி திறப்பு உட்பட முதல்வர் கலந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய நிகழ்ச்சிகளிலும் அவருக்கு பதில் உதயநிதிதான் கலந்து கொண்டார். வரும் 21ஆம் தேதி இளைஞரணி மாநாடு நடைபெற்று முடிந்த பிறகு 24ஆம் தேதி வாக்கில் துணை முதலமைச்சராக உதயநிதி நியமிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தின் போது அவருடைய பொறுப்புகளை உதயநிதி கவனிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலினிடம் துணை முதலமைச்சராக பதவி ஏற்கிறீர்களா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் கூலாக, எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக இருக்க போகிறோம், அவ்வளவுதான் என்று ஒரே வார்த்தையில் பதிலளித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பாணியில் அவருடைய பதில் இருந்தது. முன்பெல்லாம் பதவி தொடர்பான கேள்விகளுக்கு அதெல்லாம் முதல்வர் முடிவு செய்வார் என்றோ வதந்தி என்றோதான் அதிகமாக உதயநிதி கூறியுள்ளார். தற்போது துணை முதலமைச்சர் தொடர்பான கேள்விக்கு மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் பட்டும் படாமல் பதிலளித்து சென்றுள்ளார் என்கிறார்கள் அரசியல் வட்டாரங்களில்.